அயோக்கிய பயலுக அடிச்சு அடியில செவில் வீங்கி போய்த்திர நீ பதில் சொல்லிட்டு போ. இந்த எல்லா பயலும் அந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சு ஏன் நக்குன, ஏன் பதவியை நக்குன நீ? டேய், நான் தமிழ் தேசம் பேசுறது பிரிவினைவாதம்னா அதுக்கு என்னடா பேரு? நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க, நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க. ஹலோ பிளீஸ், ஹலோ, நான் ரொம்ப நல்லவன். எவனாவது இருக்கனா? எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் தந்து கொண்டிருக்கேன். அந்த வகையில நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி? நல்ல ஆட்சி. ஐயா, அதை நாங்க சொல்லணும் ஐயா. ஐயா, அது எங்க வசனம். நீங்க உங்க வசனத்தை விட்டு நாங்க பேச வேண்டிய வசனத்தை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நாளா சேஞ்ச் த டயலாக். நாங்க சொல்றோம் கேவலங்கட்ட, தரங்கட்ட, கேடுகட்ட, தட்டுக்கட்ட, இதுக்கு மேல வார்த்தை இல்லாத அளவிற்கு அருமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஆட்சி கொடுத்தா எதுக்கு ஓட்டு காசு? இப்படிப்பட்ட அருமையான ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் கருதுவார்களே, ஆனால் வாக்குக்கு எதற்கு காசு? பெரியார் யார் தெரியுமா? யார் பெரியார் தெரியுமா? பெரியார் யார் தெரியுமா? அதான் கேக்குறேன்னு சொல்லு. எந்த யார் பெரியார் தெரியுமா? டேய், சவுண்ட குறை சொல்லு, எனக்கு தெரியல சொல்லு. யாரு பெரியார்? யாருதான் பெரியார் சொல்லு. யாருதாப்பா? அது ஒரு அழுகுன ஊசி போன வெங்காயம் பாது. அது வச்சு குழம்பு வைக்க முடியாத, போட்டா முளைக்கவும் செய்யாது, அது ஒண்ணும் செய்யுது. தம்பி, நீ பெரியார படம் பார்த்து கதை சொல்ற, நான் படிச்சுட்டு பேசுறேன். அவர் பேசினதை எழுதினதை எடுத்து பேசுறேன். நான் பேசுறேன், அதுல தவறு இருந்தா நீ மறுத்துத்தான் பேசணும். விளங்குதா? இப்ப பாருங்க, ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. திராவிட மாடல், நாங்கள் தமிழர்கள், இது தமிழர் நாடு, தேசம் தமிழ் தேசம், என் உடன் பிறந்தார்களே, விளங்கணும். நீ ஓட்டு போடு போடாம போ, அது வேற. ஆனா நீ தெரிஞ்சுக்கணும். இங்க பாரு, இது தேசம் தமிழ்நாடு, தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்கள் இவர்களுக்கென்று மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, பொருளாதார மேம்பாடு, பெண்ணிய உரிமை, காடு இருக்கு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம், இவற்றையெல்லாம் காப்பது, கல்வி, இப்படி ஒரு அரசியல் இருக்கு. சமூக நீதி, சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாது, இந்த மது மத போதை இல்லாது, தீண்டாமை இழிவு, சாதிய கொடுமை இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு. இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். இதனுடைய கனவு என்ன? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், மது மத போதை, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம். அது மக்கள் புரட்சியால் உறுதி செய்வது. இது ஒரு கனவு. இது போல திராவிடம் என்றால் என்ன? தமிழ் தேசம் பாசிசம், தமிழ் தேசம் செப்பரேட்டிசம், தமிழ் தேசம் ஆன்டி நேஷனலிசம். யா, ஐ அக்ரி இட். இதே மாதிரி நாங்க இத்தனை பசங்களா இருக்கும் போது ஐயா நடிகர் NT ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கும் போது எங்க ஓரமண்ணு விரல சூப்பிக்கிட்டு இருந்த? ஹலோ ஹலோ டிராவிடன்ஸ், இங்க எங்க போய் விரல சப்பிக்கிட்டு இருந்த? அந்த தெலுங்கு தேசம் பேசியவனை ஏன் செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட், இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட் எல்லாம் எதுக்கு பேசாம எங்க போய் படுத்திருந்த? இந்த எல்லா பையனும் அந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சு ஏன் நக்குன, ஏன் பதவியை நக்குன? டேய், நான் தமிழ் தேசம் பேசுறது பிரிவினைவாதம்னா அதுக்கு என்னடா பேரு? அதுக்கு என்ன பேரு? அயோக்கிய பயலுக அடிச்சு அடியில செவில் வீங்கி போய்த்திர நீ பதில் சொல்லிட்டு போ. எங்கிருந்து வந்தது திராவிடம்? திராவிடம் என்றால் என்ன? என்ன? நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை?
அவன் மலையாளியாக, அவன் கன்னடனாக, அவன் தெலுங்கனாக, அவன் மராட்டியனாக, அவன் பீகாரியாக, அவன் குஜராத்தியாக, அவன் போஜ்பூரியாக, அவன் மணிப்பூரியாக அவன் இருக்கும் போது நான் மட்டும் எதற்கிறா திராவிடனா இருக்கணும்? பதில் சொல்ற. எதற்கு? பதில் எவன்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, திராவிடம்ங்கிறது ஒரு கட்டுக்கதை, ஒரு ஃப்ராட் ஸ்டோரி, ஒண்ணுமே கிடையாது. நம்ப வைத்த ஒரு போலி கோட்பாடு. எப்படி இந்தியான்னு ஒரு நாடு இல்லை உருவாக்கப்பட்டதோ அப்படி திராவிடம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ப வச்சிட்டான். பார்ப்பன எதிர்ப்பில் திராவிட இருப்பை கட்டமைத்தார்கள் இவர்கள். நன்கு கவனிச்சுக்கணும். திராவிடம் அதன் இருப்பு என்பதே தமிழர் அல்லாதவோர் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு. இது என் தலைவன் மீது, என் தமிழ் மீது, என் தாய் மீது சத்தியம். என்னை எதிர்ப்பவன் எவனா? மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒரு மகன் என்னை எதிர்ப்பான என் பக்கத்துல நிற்பான். எங்க பாட்டன் மானமரவன் மருதிருவர் அறைகோள் விட்டான்டா. எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வான்னா, அதே மாதிரி எவனுக்கு அந்நிய ரத்தம் ஓடாமல் அன்னை தமிழ் தாயின் ரத்தம் ஓடுதோ அவன் என்னோட வாடா. இதாண்டா இங்க வருவான். வருவான், உடனே வரமாட்டான், மெதுவா மெதுவா தான் வருவான். ரொம்ப நாளா இருந்துட்டேன். சில பேருக்கு என்ன, எங்க ஐயா துறைமுருகனுக்கு என்ன பிரச்சனை தெரியுது. சரி, இனிமே அங்க எங்கதான் போறது, இருந்துட்டான். திருடேன். நான் அன்னைக்கும் சொன்ன, இன்னைக்கும் சொல்றேன். ரொம்ப நாளா பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தாலடா, இவன் தாண்டா பயங்கரமான திருடன். திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் தான். அது